இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். மதுரை தூத்துக்குடி நெடுஞ்சாலையில் தடையை மீறி சுங்க கட்டணம் வசூலிப்பதாக கூறி வாகன ஓட்டிகள் போராட்டம். உயர்நீதிமன்ற கிளையின் உத்தரவு நகல் இன்னும் கிடைக்கவில்லை என சுங்கச்சாவடி ஊழியர்கள் பதில். வீரியம் இல்லாத கொரோனாவாக இருந்தாலும் பரவும் வேகம் அதிகம் என்பதால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க அரசு மருத்துவர்கள் அறிவுறுத்தல். கூட்ட நெரிசல் மிகுந்த இடங்களில் முகக்கவசம் அணிவது அவசியம் என வேண்டுகோள். இரண்டாவது கட்டமாக 84 சட்டமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த மாணவ மாணவியருடன் தாவேக தலைவர் விஜய் சந்திப்பு. 12 மற்றும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் சாதனை படைத்தவர்களுக்கு பரிசு வழங்கி பாராட்டு. பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தரை நியமிக்கும் திருத்த சட்டத்திற்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்ட விவகாரம். உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு. மேட்டூர் அணையிலிருந்து வரும் 12ஆம் தேதி நீர் திறப்பதற்கான முதற்கட்ட பணிகள் மும்முரம். திருச்சி மண்டல தலைமை பொறியாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் நேரில் ஆய்வு. கடலூர் மாவட்டம் வீராணம் ஏரி முழு கொள்ளளவை எட்டியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. 44,800 ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்ய ஆயத்தம். திருச்சி விமான நிலையத்தில் 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் பறிமுதல். 2 அரிய வகை பல்லிகளையும் கைப்பற்றிய சுங்கத்துறை அதிகாரிகள். இந்தியா பாகிஸ்தான் மோதலின் போது டிரம்பிடமிருந்து தொலைபேசி அழைப்பு வந்ததும் மோடி சரண்டர் ஆகிவிட்டார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம். फोन उठाया, कहा मोदी जी क्या कर रहे हो? नरेंद्र सरेंडर. டெல்லி இல்லத்தில் எரிந்த நிலையில் பணம் கைப்பற்றப்பட்ட விவகாரம். நீதிபதி யஷ்வந்த் வர்மாவின் பதவி நீக்க தீர்மானத்தை வரும் நாடாளுமன்ற கூட்டத்தில் கொண்டுவர மத்திய அரசு முடிவு. கேரளாவில் அங்கன்வாடி மையங்களில் குழந்தைகளுக்கு பிரியாணி வழங்கப்படும். 3 வயது சிறுவன் அழுது அடம்பிடித்த வீடியோ வைரலான நிலையில் மாநில அரசு அறிவிப்பு. അംഗനവാടിയിൽ എന്തോ വേണ്ടേ? ഉപ്പുമാവ് മാറ്റിട്ട് പറയാൻ കേട്ടോ, നമുക്ക് പരാതി അറിയിക്കാം. ശേഷം അവന്റെ അംഗനവാടി തന്നെ ആ മോന് കൊടുത്തു. ഒരുപാട് അംഗനവാടികളിൽ കുഞ്ഞുങ്ങൾക്ക് ഇത് കൊടുക്കുകയുണ്ട്. അതുകൊണ്ട് ഈ മുട്ട ഉപയോഗിച്ചിട്ടുള്ള ഒരു മുട്ട ബിരിയാണി നമ്മൾ ഇതിൽ ഉൾപ്പെടുത്തിയിട്ടുണ്ട്. பக்ரீத் பண்டிகையொட்டி உளுந்தூர்பேட்டையில் களை கட்டிய ஆட்டுச்சந்தை. 3 மணி நேரத்திலேயே 5 கோடி ரூபாய்க்கு விற்பனையான ஆடுகள். மாநிலங்களவை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை முன்மொழிந்த எம்எல்ஏக்கள். பழனிசாமி முன்னிலையில் இன்பதுரை தனபாலை முன்மொழிந்து கையெழுத்து. பயிர்களை அழிக்கக்கூடிய ஆபத்தான பூஞ்சையை அமெரிக்காவிற்கு கடத்தி வந்த 2 சீனர்கள் கைது. விவசாய பயங்கரவாதத்தை நிகழ்த்த திட்டமா என கேள்வி. பதினெட்டு ஆண்டுகால ஐபிஎல் வரலாற்றில் முதல் முறையாக கோப்பையை வென்றதால் விராட் கோலி ஆனந்த கண்ணீர். சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றிய பெங்களூரு அணிக்கு 20 கோடி ரூபாய் பரிசுத் தொகை. பெங்களூரு அணியின் வெற்றியை நாடு முழுவதும் கொண்டாடிய ரசிகர்கள். பெங்களூரு சென்னையில் பட்டாசு வெடித்து ஆரவாரம்.
நடப்பு ஐபிஎல் தொடரில் விருதுகளை வாரி குவித்த தமிழக வீரர் சாய் சுதர்ஷன். அதிக ரன் குவித்த வீரருக்கான ஆரஞ்சு தொப்பி, வளர்ந்து வரும் வீரர் உள்ளிட்ட 4 விருதுகளை தட்டிச் சென்றார். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.